நான் ஓட்ட மாட்டேன், நீங்கள் தான் ஓட்டணும். சரிங்களா? அந்த இண்டிகேட்டர் சுவிட்ச் தெரியுமில்ல, லெஃப்ட்டு போடுங்க, ஆஃப் பண்ணுங்கள், ரைட்டு ஆஃப் பண்ணுங்கள். அந்த ஹெட்லைட்டு பார்க்கிங் அதெல்லாம் தெரியுமில்ல, ரைட்டு. அந்த டிம்மு பிரைட்டு, ஓகே, அது பாஸ் லைட்டு. இப்படி கீழே இருக்க டிம்மு, மேலே தூங்க பிரேக், அவ்வளோதான். சரியா? இப்போ கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, ஃபுல்லாக உள்ள கடைசி வரைக்கும். ஃபஸ்ட்டு கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். இன்னொரு கால் பிரேக்கில் வச்சுக்கலாம். கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, இன்னொரு கால் பிரேக்கில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் வலிக்கு தான் செய்யும் கிளச்சு, சரிங்களா? வேறு வழி இல்லை, அனுபவிச்சு தான் ஆகணும். சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். மூணாவது கீர் போடுங்க, நியூட்ரல் பண்ணுங்கள். அஞ்சாவது கீர், நியூட்ரல் பண்ணுங்கள். ரெண்டாவது கீர், நியூட்ரல் பண்ணுங்கள். நாலாவது கீர், நியூட்ரல் பண்ணுங்கள். ஓகே தானே? எல்லா கீரும் கிளியராக போட்டுருக்கீங்க. இந்த ஐட்டு இப்போ கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்க, பட் பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டீங்க, பரவாயில்ல. இல்லை, இப்போ கிளச்சுலேயுமே காலை எடுத்துட்டீங்களா? புரியுதா? கிளச் இப்போவுமே மெயினில் வச்சுக்கோங்க. நீங்கள் நாளைக்கு காலையில் வண்டியில் வந்து ஏறினோன்னே ஃபஸ்ட்டு கிளச்சை பிடிக்கணும், ரெண்டாவது பிரேக் பிடிக்கணும், மூணாவது நியூட்ரல் பண்ணணும். நல்லா மெயினில் வச்சுக்கோங்க. நீங்கள் மறுபடியும் கீழே இறங்கிட்டு ரிட்டர்ன் வண்டியில் ஏறினாலுமே கிளச்சை பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும், நியூட்ரல் பிடிக்கணும். நீங்கள் எத்தனை தடவை இறங்கி என்ன நீங்கள் நியூட்ரலே வச்சுட்டு கீழே இறங்கினாலுமே ரிட்டன் ஏறணுன்னு அது கம்பல்சரி பண்ணணும். சரிங்களா? ரைட்டு. கிளச்சை பிடிச்சிக்கிங்க, பிரேக் பிடிச்சிக்கல, பிரேக்லேருந்து காலை எடுத்துட்டீங்க, இப்போ தான் பிடிக்கிறீங்க. கரெக்டாக? சரிங்களா? இப்போ சாவி ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். சரிங்களா? ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கீர் போடுங்க. வேணும் என்ன பண்ணிடுங்கன்னா, கிளச்சிலிருந்து கால்வாசி ஒரு 3% கால் வெளியே எடுங்க. கால்வாசி 1 2 3 இன்னும் கொஞ்சம் எடுங்க, இன்னும் கொஞ்சம் எடுங்க, இன்னும் கொஞ்சம், இன்னொரு நூல், இன்னொரு நூல், இன்னும் ஒரு நூல், அவ்வளோதான். இதுதான் கால்வாசி. சரிங்களா? அப்படியே பிடிச்சிக்கிங்க. பட் நீங்கள் பிரேக் விடுறங்காட்டி வண்டி போகுது. புரியுதா? கிளச்சிலிருந்து எப்பவுமே மறுபடியும் கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க, ஒரு செகண்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கீர் போட்டிங்க, கிளச்சிலிருந்து மறுபடியும் கால்வாசி கால் எடுங்க, வண்டி உதறதான்னு பார்க்கலாம். சேம் அந்த கால்வாசி பர்சன்டேஜ் தெரிஞ்சதுங்க. இன்னொரு நூல், இன்னொரு நூல் உதறதா, அப்படியே பிடிச்சிக்கிங்க. இப்போ என்ன பண்ணீங்கன்னா, பிரேக்கை விடுங்க. வண்டி என்ன ஆகுதுங்க, என்ன ஆகுதுமா? இப்படி அப்படியே கிளச்சு முழுசாக காலை எடுத்துருங்க. வெளியே எடுத்துட்டிங்களா? ரைட். ஓகே. எக்ஸைட்டர் நேற்று எப்படி டச் பண்ணிங்கன்னு தெரியுமில்ல, அந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணுங்கள். பண்ணிட்டீங்களா? ரிலாக்ஸ். டச் பண்ணிங்கன்னா மெதுவாக போகும், மிதிச்சிங்கன்னா உருன்னு சவுண்டே கேட்கும். நமக்கு அது வேணாம். நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அதனால் டச் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் மெயிலில் டச் பண்ணுங்கள். நாங்கள் கீழே 10லேருந்து 20 வருதா தாங்க மீட்டர் பாருங்கள், 20 வருதா? நீங்கள் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணுங்கள். ஒரு செகண்டில் ஒரு வேலை செய்யணும். நான் சொல்கிற வேலையை கரெக்டாக செஞ்சுருங்க. எக்ஸைட்டரை விடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, ஃபுல்லாக கிளச் நியூட்ரல் பண்ணி செகண்ட் கீர், மறுபடியும் கால்வாசி கால் விடுங்க. அவ்வளோதான். ஃபுல்லாக எடுத்துருங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். போதாடா? தெரியுதா போகிறது? மிதிக்காத தங்கம், எக்ஸைட் மிதிக்காத. மிதிச்சுன்னா ஸ்பீடாக போகும் சாமி. நமக்கு இன்றைக்கி ஸ்பீடாக போக வேணாம். நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் ஃபீல் பண்ணால் போதும். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் மெயில்டாக யூஸ் பண்ணுங்கள். மெயில்டாக போகுதா? வெயிட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மெயிலில் யூஸ் பண்ணுங்கள். பட் ஸ்டேரிங் வந்து கை எடுக்கக்கூடாது. நான் கை வைக்கிறேன்னு சொல்லி நீங்கள் கையை தூக்கி இங்கே வச்சிங்கன்னா நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் எப்படி உணர்வீங்க? நான் இங்கே அட்ஜஸ்ட் பண்ணாலுமே உங்கள் கை அங்கே இருந்தால் தான் நான் எவ்வளோ தூரம் தள்ளுறேங்கிறது உங்கள் கையினால் உணர முடியும். சரிங்களா? லைட்டாக இன்னும் கொஞ்சம் மெயில்டாக எக்ஸைட் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் ஆகாதுங்க, சாமி. இன்னும் கொஞ்சம் அப்படியே மெயில்டாக இன்க்ரீஸ், இன்னும் கொஞ்சம் அப்படியே 30 வந்துச்சான்னு பாருங்கள். வந்துச்சா? எக்ஸைட் வந்து காலை எடுங்க, ஃபுல்லாக கிளச்சை பிடிங்க, நியூட்ரல் பண்ணி தேடிக்கிறது. டக்குன்னு கால் எடுங்க, எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ரிலாக்ஸ் ஒன்றும் ஆகாது, பயப்படாது. அப்படி லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் போதாடுங்க. இன்னும் கொஞ்சம் போதாமா? 40 டச் ஆகிடுச்சாதாங்க.
எக்ஸலேட்டர்னு காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரு பண்ணி போட்டு டக்குன்னு காலை எடுத்துகிட்டு எக்ஸலேட்டர். தெரியுதா? இவரை பார்க்காதீங்க, அவர் வந்து லைட்டாக ஒரு ஹாரன் அடிச்சுட்டு ரிலாக்ஸாக அவரை மெயினில் போட்டு ப்ரெஷர் ஆகிக்காது. சரிங்களா? அந்த வண்டி நெருங்குறோமா, நம்ம வண்டி பக்கத்தில் போகிறோமா, இந்த காருக்கு பக்கத்தில் போகிறோமா இல்லையா, ஒரு மாதிரி யோசனைக்குள்ள இருந்தீங்கன்னா அந்த யோசனை டிலேட் பண்ணிடுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா அதை மட்டும் மெயின்டைன் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஸ்பீடு எவ்வளோ வேங்க காட்டுது? 20+ காட்டுதான். 20+ காட்டுதான். நம்ம எத்தனை கிலோ போயிட்டுருக்கோம்? சரியா? ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரு பண்ணி தேடி கீர் போடுங்க. மறுபடி காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் போதாதுங்க. இப்படியே போட்டோம். இன்னும் கொஞ்சம் போதும். சேம் எக்ஸைட்னு காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரு பண்ணி 4வது கீர் காலை எடுத்து எக்ஸைட் போதா. ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆனால் கீர் இன்க்ரீஸ் பண்ணணும், ஸ்பீட் டவுன் ஆனால் கீர் டவுன் பண்ணணும். பட் அந்த அக்கா குறுக்க வராங்களா, லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு போகுதா. எல்லாம் கிளியர் ஆகிட்டாங்க. கிளச்சை மட்டும் ஃபுல்லாக பிடிச்சிக்கோ, நியூட்ரு பண்ணி தேடிக்கு காலை எடுத்துட்டு எக்ஸலேட்டர் தேடு காலை எடுத்துகிட்டு எக்ஸலேட்டர். மறுபடியும் லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக்கு. இப்போ 20 கீழே வந்துடுச்சா, நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர் மறுபடியும் காலை எடுத்துகிட்டு லைட்டாக எக்ஸலேட்டர். கான்செப்ட் புரியுதா? இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர், மைல்டாக இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர் போகுதா. 30 தாண்டுதான். எக்ஸலேட்னு காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரு பண்ணி டக்குனு காலை எடுத்துகிட்டு எக்ஸலேட்டர் போகுதா. மறுபடியும் அங்கே டிவைட் சிக்னல் வருது, எக்ஸலேட்டர் விட்டுரு. இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, இன்னும் கொஞ்சம் மெயில்டாக பிரேக் மிதிச்சுன்னா இங்கே நின்றோம், மிதிக்கக்கூடாது. மெயில்டாக அந்த டயர் நமக்கு தெரியணும் ரஞ்சினி, டயர் மறையக்கூடாது. அவ்வளோதான். அந்த டயர் இப்போ தெரியுதா? கடைசிக்கு இப்படி பார்க்குற வயசு தெரியுதா? அந்த டயர் தெரியணும், அது மறையக்கூடாது. அப்புறம் 3வது கீழே வந்து இடிச்சிருக்கோம் கரெக்டாக. மறுபடியும் நியூட்ரு பண்ணி ஃபஸ்ட்டு கீழ். அவங்கள்ட்ட அந்த சிக்னலில் சொன்ன தெரியுமா, கால்வாசி கால் எடுத்து வச்சுக்கிங்க, கால்வாசி கிளச்சிருந்து கால் எடுங்க. அவ்வளோதான், கால்வாசி அவ்வளோதான். லைட்டாக பிரேக் விடுங்க, வண்டி முன்னால் போதுன்னு பார்க்கலாம். போதும். மறுபடியும் பிரேக்கை மட்டும் பிடிங்க, கிளச் அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு கால் வலிக்கிற மாதிரி இருந்தால் மறுபடியும் கிளச்சை ஃபுல்லாக பிடிங்க. மறுபடியும் இன்னும் கால்வாசி எடுக்க முடியுமா உங்களால் டைமிங்கில்? கான்செப்ட் புரியுதா? ஃபுல்லாக பிடிச்சிக்கங்க, சிக்னல் பார்த்துக்கிட்டே இருங்க. மறுபடியும் அந்த சிக்னல் போடுற டைமிங்கில் நம்மளால் கால்வாசி கால் எடுக்க முடியுமில்ல. இன்றைக்கி அந்த ரிஸ்க் எடுக்க வேணாம், நாளைக்கு அந்த ரிஸ்க் எடுத்துக்கலாம். சரியா? கால் வலிக்கத்தான் செய்யும். சரியா? பார்த்துக்குங்க. அப்படியே கால்வாசி கால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வைப்ரேஷன் வரட்டும். இன்னொரு நூல் வருதா? டக்குன்னு பிரேக் விடுங்க. வண்டி என்ன எடுத்துங்க, அப்படியே இன்னும் கொஞ்சம் காலை வெளியே எடுத்துருங்க. எக்ஸலேட்டர் யூஸ் பண்ணுங்கள். எக்ஸலேட்டர்னு காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சு செகண்ட் கியர். மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸலேட்டர் போதாதுங்க. மறுபடியும் எக்ஸலேட்டர்னு காலை எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சு தேடி காலை எடுத்துகிட்டு எக்ஸலேட்டர். ரிலாக்ஸ். மறுபடியும் அவர் இண்டிகேட்டர் போட்டிருக்காரு, ரிலாக்ஸ். இங்கேயே வெயிட் பண்ணணும் ஒரு செகண்ட். அவர் உள்ளே வராரா வரலைன்னு வரல. மறுபடியும் டக்குன்னு எக்ஸலேட்டர். புரியுதா? பட் இந்த கல்லை ஒட்டி தான் போகணுங்க. இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர். ஹாரன் அடிச்சிருக்கணும் இவங்களுக்கெல்லாம். ஹாரன் பத்தலை. இன்னும் கொஞ்சம் எக்ஸலேட்டர். போகுதா? ஃபஸ்ட்டு ரிலாக்ஸாக இருங்க. வண்டி ஸ்மூத்தாக போகுது. அதுக்குள்ளே ஏன் அது கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு போகுதா? இப்போ இன்னும் ரோடு ஃப்ரீ ஆகுதா? லைட்டாக எக்ஸைட் கொஞ்சம் கொடுங்க. இன்னும் கொஞ்சம் இப்போ போடுங்க. 4வது காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் போவோம். இது ஒரு செகண்ட் நம்ம ரிலாக்ஸ் ஆகி தான் நம்ம அந்த வேலையை செய்யணும். அதுக்குள்ளே பரபரப்பாக அந்த வேலையை செய்யக்கூடாது. வண்டி லெஃப்ட்டு வரக்கூடாது. வண்டி இப்போ 60 போயிடுச்சு. எக்ஸைட்னு கால் எடுக்கிறோம், ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரு பண்ணி
படி காலை எடுத்துகிட்டு எக்ஸைட், அவ்வளோதான். புரியுதா? வண்டி நீங்கள் தான் ஓட்டுறீங்க தெரியுதா ரஞ்சினி? ஹார்ன் அடிக்கணும், நீங்களாம் குறுக்க வர மாதிரி இருக்குது. எக்ஸைட் மிதிக்கக்கூடாது, இல்லை அதுக்குன்னு கிளச்சை மிதிக்கணும்னு நினைக்கக்கூடாது. மறுபடி எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க, லைட்டாக டச் பண்ணுங்க. மறுபடி அங்கே ஒரு 3 ரோடு 4 ரோடு வருதான், எக்ஸைட்டர் விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு. கியர் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். 5 கிலோ தான் வந்தோம், சரிங்களா? அப்படியே மெயிலில் இன்னும் கொஞ்சம் பிரேக்கு, அப்படியே நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர், காலை கால்வாசி எடுத்திங்கன்னா போகும். செகண்ட் கியர், காலை கால்வாசி எடுத்திங்கன்னா போகும். கால்வாசி போகுதா? நீங்கள் அந்த கியர் மாற்றுக்கு டைமிங் வேஸ்ட் பண்ணுங்காட்டி லேட் ஆகிடுச்சு, தெரிஞ்சுதான்? லைட்டாக எக்ஸைட், இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டு கால் எடுக்கிறோம். ஃபுல்லாக கிளச்சு, தேர்ட் கியர். நீங்கள் கியர் மாற்றுக்கு எவ்வளோ நேரம் டைம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுதான்? செகண்ட் கியர் மறந்துட்டு ஃபஸ்ட் கியர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டாக? ஏம்மா? சரி சார், வச்சுக்கோ. 4 ரோடு வருது. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சு, அப்படி பிரேக்கை விட்டுருங்க, கிளச்சையும் விட்டுருங்க, எக்ஸைட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா 20+ இருக்கும், அதனால் தேர்ட் கியரில் அப்படியே போகலாம். சரியா? 20- வந்துருந்தோம்னா செகண்ட் கியர் போட்டுருவோம். 40 டச்சாக இருந்ததுங்க, எக்ஸைட்டு கால் எடுக்கணும், ஃபுல்லாக கிளச்சு, 4th கியர். காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் போதுங்க. ஃபீல் புரியுதா ரஜினி? பட் அந்த காருக்கு ரைட் ஒட்டி போகிறாரா லெஃப்ட் வராரா சாமி? நம்ம லெஃப்ட் வந்துகிட்டே இருக்கோம். நம்ம வண்டி லெஃப்ட் வந்து தெரிஞ்சுதான் இந்த வெள்ளைக்கோட்டுக்கு வரக்கூடாது. கல்லை பிடிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நீ இங்கே பார்த்தீங்கன்னா இடிக்கிற மாதிரி தெரியும், 20 அடி தள்ளிப்பார். சரியா? இண்டிகேட்டர் ரைட்டில் போட்டுக்கோம், எக்ஸைட்டரை விட்டுருங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச், லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். யூட்டர்ன் பண்ணணும். நம்ம 4வது கிலோ வரும், 5வது கிலோ வரும், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிட்டாலே நம்ம எதிர்பார்க்குற இடம் வரையும் வண்டி வரும். ஏன்னா நம்ம வந்த ஸ்பீட் அப்படி, அதனால் கம்பல்சரி வண்டி வரும். சரிங்களா? இந்த கல் வந்து நம்ம முதுகுக்கு பின்னால் போனோன்னே பிரேக் பிடிச்சா வண்டி நின்றும். சரிங்களா? மறுபடியும் ஃபஸ்ட்டு கியர் போட்டோம்னா, சரிங்களா? ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிக்கிங்க, மொத்தமாக ரைட்டில் திருப்பிக்கிங்க. மொத்தமாக ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் இடிச்சிருச்சுலாம், அப்படியே இழுத்து பிடிச்சிக்கிங்க. கிளச்சிலிருந்து கால்வாசி கால் எடுத்து வண்டி என்ன ஆகும் ரஞ்சினி? ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே வச்சு பிரேக் விட்டுருங்க, மறுபடியும் பிரேக் மட்டும் பிடிங்க, கிளச் அப்படியே வச்சுக்கோங்க. இந்த கார் போட்டு வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் பிரேக் விட்டுருங்க, அப்படியே பிடிச்சிங்கனாக்கா வண்டி அப்படியே திரும்பும். சரிங்களா? பிரேக் விட்டுருங்க, மாற்றி கரகரன்னு சுற்றணும். ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் சுற்றக்கூடாது. லைட்டாக எக்ஸிலேட், புரியுதுங்களா? வீல் ஸ்டெடி ஆனதுக்கப்புறம் சுற்றக்கூடாது. செகண்ட் கியர் காலை எடுத்துகிட்டு எக்ஸைட். கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா அந்த கன்ஃபியூஷன் ரிலாக்ஸ் ஆகிற வரையும் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளே போட்டு சுற்றிக்கிட்டே இருந்தோம்னா எச்சா கன்ஃபியூஷன் ஆகும். சரிங்களா? இப்போ 3வது கியர் போட்டுக்கலாமா? போடுங்க ரஜினி. மறுபடியும் காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. கிளியருங்களா? 40 டச்சாக இருந்தால் 4வது கியர் போட்டுக்கோங்க. அப்படியே மெயிலில் இந்த ரோடுக்கு போயிடலாம். வந்துடுச்சிங்களா? மெயிலில் அந்த வண்டிக்கார் எப்படி போகிறாரு பார்த்தீங்களா? அதுதான் கணக்கு. ஏன்னா அந்த கேப்பில் ஒரு 2 வீலர் காரன் கூட போயிடக்கூடாது, இந்த ரைட் சைடு கேப்பில். பட் நமக்கு இந்த கேப்பில் 2 வீலர் கார் போகிறல கேப் வரும், தெரியுதா? 20 அடி முன்னால் பாருங்கள். பட் இப்போ 60 போது தான் 5வது கியர் போட்டுருக்கோங்களா ரஜினி? காலை எடுத்துகிட்டு எக்ஸைட் யூஸ் பண்ணுவோம். கரெக்டுங்களா? மறுபடியும் அங்கே கார் குறுக்க வராரு. லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச். சரிங்களா? ஸ்பீடு இப்போது 30+, டக்குன்னு 3rd கியர் போட்டு தேர்ட் கியர் காலை டக்குன்னு எடுத்து எக்ஸைட். டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த சுச்சுவேஷன் மட்டும் இன்றைக்கி ஒரு மாதிரியாக தான் இருக்கும், பட் ஃபீல் புரியுதில்லை. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் உங்களுக்கு புரியுதில்லை. மறுபடியும் ஸ்பீடு 40 ஆகிடுச்சு. போதும். மறுபடியும் லைட்டாக
லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. சரிங்களா? மறுபடியும் வண்டி 30 பிளேஸ் வந்துடுச்சு. 30 கீர் அப்படி காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர் மறுபடியும் போகலாங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க. இல்லை எக்ஸைட் யூஸ் பண்ணாதீங்க, ஃபுல்லாக கிளச்சு பிடிங்க. நியூட்ரல் தான் இருக்குது. 4வது கீர் போடுங்க. ஹலோ ராஜாண்ணா, குடோன் இல்லையா? ஒரே எனக்கு சொல்ல வரேன். தங்க இண்டிகேட் லெஃப்ட் போட்டுக்குங்க. லைட்டாக பிரேக்கு, ஃபுல்லாக கிளச். ஆட்டோ தாண்டி உள்ளே போகணும் ஒரு நிமிஷம். சரிங்களா? இப்படி நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர் போட்டுக்குங்க. செகண்ட் கீர் இந்த கடுப்பில் போகணும். திருப்பிக்குங்க, திருப்பி கிளச்சை கால்வாசி கால்வாசி எடுங்க கால்வாசி. ஒரே நிமிஷம் ரிலாக்ஸ். நான் ஹெல்ப் பண்ணுறேன். எதுவுமே பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. அப்படி ஸ்டடி பண்ணிக்கலாம். ஸ்டடி லைட்டாக எக்ஸிலேட்டர். ஃபுல்லாக கிளச்சு நியூட்ரு பண்ணி செகண்ட் கீர். காலை எடுத்துட்டு நமக்கு அவ்வளோ தூரம் தெரியுதாம்மா? இன்னும் கொஞ்சம் எக்ஸைட் லைட்டாக. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. லைட்டாக பிரேக்கு ஃபுல்லாக கிளச்சு. மறுபடி ஃபஸ்ட் கீர் போடுங்க. அவர் உள்ளே வராரா இங்கே போகிறான்னு பார்த்துக்கலாம். நம்ம இங்கே கேட்போம். அண்ணா வெளியே வரீங்களா உள்ளே போகிறீங்களா? வெளியே வரீங்களான்னு கேட்டேன். தாங்க பிரேக் நிறுத்திக்கலாம். அப்படி ஃபுல்லாக கிளச்சு லைட்டாக பிரேக். ஒரே நிமிஷம் நியூட்ரு 3வது கீர். ஹேண்ட் பிரேக் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரே நிமிஷம். இல்லை ஹேண்ட் பிரேக் இந்த வண்டியில் இங்கே இருக்குது. கையில் அடிச்சுக்கலாம். வண்டி போட்டு ஆஃப் பண்ணுங்க. நீங்கள் ஓட்டுவீங்களா காரை?
எங்க இது பிரசாத் கிட்ட பையனை விட்டு பண்ணிருக்கேன். சாப்பிட்டு 5 நிமிஷம் போய் பார்த்துக்கோ. ஆமாம், ஃபுல்லாக கிளச்சு, லைட்டாக பிரேக்கு, 2 செகண்ட். ஒன்று இந்த காலை மட்டும் நான் வச்சுக்கிங்க. அக்கா கொஞ்சம் காலம் வச்சுக்கிங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுமா? அதனால் நான் திருப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா? சீட்டை மட்டும் முன்னால் எடுத்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் முன்னால் எடுத்துக்கங்க. ஓகே, நான் கிளச்சை விட்டுட்டேன். சீட்டு ஓகேவா? லைட்டாக எக்ஸைட் யூஸ் பண்ணி நான் வண்டி போயிடுவேன். எப்படி நல்லா ஓட்டணும்? இல்லைம்மா, அந்த இடத்துல டக்குன்னு திருப்பூருக்கு முன்னாடி 10 நிமிஷம். ஆல்ரெடி உனக்கு முதல்ல லேட்டு. அம்மா இருந்திருந்தாங்கன்னா தைரியமாக உன்னை பிரச்சனை இல்லை சாமி, நீ உட்காருதாங்க அப்படின்னு விட்டுருவேன். தெரிஞ்சுதா? லைட்டாக பிரேக், ஃபுல்லாக கிளச்சு. அப்புறம் மண்டைக்கில் அப்புறம் உன் பையன் வந்துட்டானா அப்புறம் நீங்கள் வண்டி ஓட்ட முடியாது. சரியா? மறுபடியும் ஃபஸ்ட்டு அந்த டென்ஷன் ஆகிறதுக்குள்ளேயே அப்படி இறங்கி வீட்டுக்கு போயிதாங்கன்னு. வண்டி நின்றுச்சாதாங்க. ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சிருக்கீங்க, பிரேக் பிடிச்சிருக்கீங்க. கிளச்சை நான் தான் ஃபுல்லாக பிடிச்சிருக்கேன். தெரியுதா? பிரேக்கு நீங்கள் பிடிக்கல, வண்டி பின்னால் போயிட்டே இருக்குது. பிரேக் பிடிச்சிங்கன்னா நிற்குதா? அதை மறக்கக்கூடாது. வண்டி நின்றுட்டாலே நம்ம காலு கிளச்சுக்கும் பிரேக்குக்கும் வந்துடணும். மறுபடியும் ஃபஸ்ட்டு கீர், ரிலாக்ஸ். 3rd கீர் போட்டு நியூட்ரு ஆகாது. அதுக்கு ஃபோர்ஸ் வேணாம். நீங்கள் ஃபோர்ஸாக தள்ளங்கிட்டு அது 3rd கீர் போச்சு. வண்டி கிளச்சுன்னு கால்வாசி வண்டி கீழே இருக்கு. கால்வாசி. நம்ம திருப்பிக்கலாம். கால்வாசியில் தான் இருக்கணும். திருப்புங்க. பிரேக் விட்டுருங்க. பிரேக் விட்டால் தான் வண்டி போக ட்ரை பண்ணும். மறுபடியும் மாற்றி ஸ்டடி ஆனதுக்கப்புறம் திருப்பக்கூடாது. இப்போ டக்குன்னு எக்ஸிலேட்டர், செகண்ட் கீர், காலை எடுத்துகிட்டு எக்ஸிலேட்டர். அது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நம்ம லாலே